ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான உளுந்து வடை தாங்க பார்க்க போகிறோம். எப்பயும் செய்கிற மாதிரி செய்கிறது இல்லாமல் நம்ம பாகில் ஊற வச்சு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க நம்ம சேனலுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளை உளுந்து 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து நல்லா தண்ணியில் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. ஒரு ஏலக்காய் தட்டி இது கூட அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச உளுந்து நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா அந்த மாதிரி கையிலே வடிகட்டி சேர்த்துக்கலாம். எல்லா உளுந்தையும் நம்ம சேர்த்தாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்தாம நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி எல்லா உளுந்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்தாம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம அதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். உளுத்தம்பருப்பு அரைச்சது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக நம்ம சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ பாகு ஒரு பக்கம் நல்லா நமக்கு கொதித்து தயாராகிடுச்சிங்க. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளத்தில் நிறையா கொஞ்சம் தூசுலாம் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா கரைஞ்சிருக்கு இல்லைங்களா, நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம கொதி விட்டுலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா கிடச்சிருக்கு. இப்போ அது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம அந்த பாகை அந்த பாத்திரத்துலேயே ஊற்றிக்கலாங்க. மறுபடியும் ஸ்டவ்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம உளுந்து வடையை செய்ய தயார் பண்ணிக்கலாங்க. இப்போ சோடா உப்பு சேர்த்துருந்தேன் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு உளுந்து வடைக்கு மாவு வரைக்கணுங்க. அப்போ தான் உளுந்து வடை வரதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி அதிகம் இழுக்காது. கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு கையில் நல்லா தண்ணி நனைச்சிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுடலாங்க. நடுவில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வானலில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு வடையாக நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வடையாக நம்ம போட்டுக்கலாம். வானலில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வடை தட்டி போட்டுக்கோங்க. கரெக்டாக நமக்கு 5 வடை போடுற மாதிரி கரெக்டாக இருந்தது. இந்த அளவுக்கு இருந்தால் தாங்க தாராளமாக வேகும். நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு எல்லா பக்கமும் எடுத்து விட்டுடலாம். நல்லா வேகட்டும். இப்போ உளுந்து கூட நம்ம வந்து வெறும் உளுந்தையும் தண்ணி சேர்த்தாம தாங்க அரைச்சி கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்து தாங்க நம்ம உளுந்த வடை செய்கிறோம். வேறு எதுவுமே சேர்த்தலை. இப்போ பாகு ஒரு பக்கம் நல்லா நமக்கு கொதிச்சிட்ருக்கு. வடையும் ஒரு பக்கம் நமக்கு நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டோம்னா வடை நல்லா வெந்துருங்க. வடை நல்லா வெந்தது எப்படி தெரியும்னா, வடை நல்லா மேலே மிதக்கும், உள்ளே போகாமல். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. இப்போ எல்லா வடையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. பாகும் நமக்கு ஒரு பக்கம் தயாராகிட்டுருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம வெல்லத்தில் தான் செய்யணும் அப்படின்ட்டு இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நாட்டு சர்க்கரையில் கூட செய்யலாம், இல்லைன்னா வெள்ளை சர்க்கரையிலையும் செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு நான் பாகில் வந்து நான் வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கேங்க. நல்லா இந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா நம்ம ஸ்டவ்லேயே விட்டுடலாங்க. ஓரளவுக்கு நல்லா கெட்டினா ஆயிடுச்சு. இதை நீங்கள் வெள்ளை சர்க்கரையில் கூட செய்யலாம். ரொம்பவும் நல்லா தாங்க இருக்கும். நான் வெல்லத்தில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ பாகு நமக்கு தயாராகிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா சூட்டோடையே இப்போ நம்ம வடை இருக்குது இல்லைங்களா, அந்த வடையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். எல்லா வடையும் இதில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வடையை சேர்த்துட்டு எடுத்து வச்சுட்டு கூட அடுத்த வடையை போட்டு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டேன். அப்போ தான் எல்லாம் மேல் வடையெல்லாம் கீழ் பக்கமாக போகட்டும். அப்போ எல்லா பாகும் நல்லா வடையெல்லாம் ஊறி கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம எடுத்து விட்டுடலாங்க.
இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா தான் நம்ம எல்லா வடையிலையும் பாகு நல்லா ஊறி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு வடையை போட்டுட்டு கூட பாகு அது மேலே அப்படியே ஊற்றிக்கலாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் சூப்பராக பாகில் ஊற வச்ச இனிப்பு உளுந்து வடை எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.